இந்த வருஷ தீபாவளிக்கு எங்கள் ஆஃபீஸில் கொடுத்த ஸ்வீட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பாக்ஸ் அளவுக்கு ஸ்வீட்ஸ் வந்து வந்தது. கூடவே ஒரு ஹாட் பாக்ஸும் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே வந்து ஸ்வீட்ஸ் மட்டும்தான் தீபாவளி கிஃப்ட்ஸாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்லாம் எதுவுமே கொடுத்ததில்ல. என்னடா இவ ஸ்வீட் டப்பாவெல்லாம் மூடி வச்சு வீடியோ எடுக்கிறாளேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா பாதி ஸ்வீட்ஸை வந்து நான் சாப்பிட்டும் முடிச்சிட்டேன். வீடியோவில் பாக்ஸஸ் கம்மியாக இருக்குன்னு எண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா பாதி ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு கொடுத்த ஸ்வீட்ஸ்லேயே இந்த ஸ்வீட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவும் யூனிக்காக இருந்துச்சு. இது ஆக்சுவலி எனக்கு தீபாவளி கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இதோட டேஸ்ட் பிடிச்சதுனால இப்போ பர்சனலாகவே இந்த ஸ்வீட்ஸை வந்து நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஃபெஸ்டிவல் டேஸ் மட்டும் இல்லாமல் நார்மல் டேஸ்லேயும் உங்கள் ஸ்வீட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன். அதோட இந்த நெய் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. இந்த நெய் பாட்டில் கூட குலோப் ஜாமுன் செட்டு, பட்டர் முறுக்கு, அப்புறம் அந்த முந்திரி கேக்கு, காஜு கத்ரி இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. குலோப் ஜாமுன்லாம் வந்து நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன். அதோட இந்த ஹாட் பாக்ஸ் டப்பாக்குள்ளே இருக்க விஷயத்த நம்ம வந்து திறந்து பார்க்காம இருக்க முடியுமா? ஒரே ஆர்வமாக இருந்தது. என்னதான் நம்ம வளர்ந்துருந்தாலும் இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குற ஆர்வம் வந்து நம்மளை விட்டு போகிறதே இல்லை. இந்த ஹாட் பாக்ஸில் டோட்டலாகவே வந்து ஒரு 4 கலர்ஸ் தான் இருக்குது. எல்லாருக்குமே ஒவ்வொரு கலர்ஸ் வந்து கிடைச்சிது ஆஃபீஸில். எனக்கு வந்து கிடைச்ச கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் கோல்டன் ஹேண்டிலோட பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா அந்த கலர் எவ்வளோ ப்ரீமியமாக ரொம்ப அழகாக இருக்குது. என்னோட கொலீக்ஸ் வந்து ஆஃபீஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஏதோ ஒரு கிஃப்ட் பண்ணுவோம், அது குவாலிட்டி எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு யோசிக்காமல் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் வந்து இந்த ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு. ஹேண்டில்லாம் வந்து லூஸாக இல்லாமல் நல்லா வந்து ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு 4 பேருக்கு ரைஸ் வச்சோம், பிரியாணி வச்சோம் அப்படின்னா அது வந்து இந்த பாக்ஸில் வந்து அழகாக போட்டு வச்சுக்கலாம். இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸ் அண்ட் கம்பெனிஸில் வந்து நிறைய நல்ல நல்ல கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஐடி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சூட்கேஸ் கொடுத்த யூடியூப் ஷார்ட்ஸ் தான் வந்து யூடியூப் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அவங்க பண்ணுற அலப்பறை தாங்கவே முடியல. கமெண்ட்டில் போய் பார்த்தா ப்ரோ எனக்கும் இந்த கம்பெனியில் வேலை வேணும், எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியும் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் நேம்ஸையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் லவர்ஸ்லாம் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.